வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கடங்க நம்ம பார்க்க நேரம் தாங்க. சமயத்தா எல்லா உண்மையும் நம்ம சிபி கிட்ட போட்டு உடைச்சிட்டாங்க. சிபி, நீ உன்னை கண்ணை கட்டி காட்டுல விட்டுனங்க நீ இருக்க. நீ தமிழை பற்றி தெரிஞ்சிக்க. தமிழோட அம்மா ஜெயாராணி உன்னோட அத்தை தான், உங்க அப்பாவோட தங்கச்சி தான். இவங்க திட்டமிட்டு சதி பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி உன் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. உங்க அப்பாவின் நிலைமைக்கு காரணமான ஜெயாவோட பொண்ணு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அதிர்ச்சியில், என்ன சமயத்தா சொல்லுதெல்லாம் உண்மையா? சிபி சார், நான் சொல்லதை கேளுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. நாங்கள் திட்டம் போட்டு சரி பண்ணி இங்கே வரலை. ஆனால் நான் இங்கே உன் ஜனகம்மா கிட்ட வேலைக்கு சேர்ந்த பிறகு தான் இது என்னோட பாட்டி குடும்பம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்பிக்கை துரோகம். நீ திட்டமிட்டு சரி பண்ணி வந்திருக்கே. கண்டிப்பாக எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணமான உங்கள் அப்பாவை நான் செல்வரத்னத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டி அது நடக்கும். அதே நேரத்தில் தயாராக இருந்துக்க. எப்போ வேணாலும் ஜானுக்கிட்ட நான் உண்மையை போட்டு விடச்சி உன்னை கழுத்தை குத்தி வெளியே தள்ள வைப்பேண்டி அப்படின்னு அந்த இடத்துல போடுறாங்க. ஒரு போடு கன்னத்தில் பலார்னி ஒரு போடு அரண்டு போய் நம்ம தமிழ் கண்ணீர் மல்க நிற்கிறாங்க. எல்லாமே குடிமொழிவு போன மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜெயாராணிகிட்ட ஓடி கண்ணீர் விடுறாங்க. தமிழ், என்ன சிபி தம்பி உன்னை ஏற்றுக்கிட்டா, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் சிபி அங்கே செய்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம அம்மா கேள்விப்பட்டால் எப்படி துடிச்சு போவாங்க அப்படின்னு மறைக்கிறாங்க நம்ம தமிழ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். எவ்வளவோ நம்ம பிரகாஷ் சொல்லி பார்க்குறாங்க சமீதாட்ட, நீ பேசாமல் இரு, எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி நீ எங்கள் குடும்பத்தில் வில்லங்கத்தை உண்டு பண்ணிடாத, நாங்கள் பணம் எவ்வளோ நாளும் தாரமா, இங்கேருந்து கிளம்பி போயிரு, என் பையனுக்கிட்ட நீ உண்மையை சொல்லக்கூடாதுன்னு பிரகாஷ் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழை தேடி நம்ம சிபியும் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம சிபி வந்ததும், எதுக்காகடி இந்த சமயத்தா நீ இங்கே வந்திருக்க, இந்த வீட்டில் தான் உனக்கு காலடி படக்கூடாதுன்னு உன்னை அடித்து விரட்டின பிறவும் உனக்கு புத்தி இல்லைல்ல, எதுக்காக வந்த, நான் வந்த விஷயமே வேற, நான் சொல்லதை கேளு சிபி அப்படின்னு சொல்லணும்னா, என்னடி நீ சொல்லதை நான் என்ன கேட்க வேண்டியது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சமயத்தா குரலை உயர்த்தி பேசி நம்ம சிபியை அடைக்கிறாங்க. இந்த பாரு, நீ இந்த தமிழ் நல்லவ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கால, உங்கள் அப்பாவி நிலைமைக்கு காரணமே இவாதான், உனக்கு அது புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சொல்ற, எங்க அப்பாவின் நிலைமைக்கு இவ எப்படி காரணமாகும் அப்படின்னு கேட்க நேரம் தான். டே, இந்த பாரு, சரியா புரிஞ்சிக்க, இவ வேற யாரும் கிடையாது, இவ உன் அத்தை ஜெயாவோட பொண்ணு. ஆமா, இவங்க அம்மா ஜெயா தானே அப்படின்னு கேட்க நேரம், அவங்க என்ன இப்போ எங்க அத்தையாக முடியும், அவங்க அத்தை தானே இவளை கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொன்னோம். இல்லடா, புரிஞ்சிக்க, இது பிரகாஷ் உங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி, வேற யாரும் இல்லை, இவங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னாரு. இவ சொல்லது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, உண்மைதான், புரிஞ்சுக்கிடுங்க நீ நல்லாவே நம்ம தமிழ் சொல்லி பார்க்குறாங்க. நான் திட்டம் போட்டு இந்த குடும்பத்தில் இப்படி பண்ணலை, எல்லாமே நடந்து போச்சு. அது எப்படி நடந்துன்னா, நான் இந்த ஜனகமாட்ட வேலைக்கு தான் சேர்ந்தேன். அதுக்கு பிறகு போக போக தான் இது என்னோட பாட்டி குடும்பம், என் மாமா குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது பிறகு விதிதான் நம்ம ரெண்டத்தையும் கல்யாணம் பண்ணி ஒன்று சேர்த்து, இதில் நான் திட்டம் போட்டு ஒன்றும் சரி பண்ணலப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. நம்ம சிபி கேட்கப்பாடு இல்லை. பிரகாஷ் புரிஞ்சிக்க, எங்கள் அம்மு நல்லவா, அவள் அவளோட புருஷன் அப்படிப்பட்டவன் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்பா, இவ்வளோ நாளும் நீங்கள் இப்படி இருந்ததில் நாங்கள் புழுவா நானும் அம்மாவும் துடிச்சோம்ல, அது எனக்கு கண்ணுக்குள்ளே நிற்குது. அப்படி இருக்க நேரம் நான் இதை கண்டிப்பாக விட போகிறது இல்லைப்பா, இதனால நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இழப்பு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி இவ செய்தது நம்பிக்கை துரோகம் தான், என் கண்ணு முன்னாடி இனி தமிழ் நிற்கக்கூடாது அப்படின்னு கத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த பாரு, திட்டம் போட்டு என்னை அடைஞ்சிடலாம் நீ பாத்தியாடி, எனக்கு உண்மை இப்போ தெரிஞ்சிட்டு, நல்ல வேலை கடவுள் புண்ணியமாக சமீதா சொன்னா. ஆனால் இந்த பாரு, நீ எந்த திட்டம் போட்டாலும் சரிதான், எங்கள் அப்பா இத்தனை வருஷமாக படுத்த
படுக்கையா 20 வருஷத்தை தொலைச்சிட்டு நிற்காருன்னா அதுக்கு முழு காரணம் உன்னோட அப்பா செல்வரத்தினம் தான். அவரை கண்டிப்பாக நான் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பி அவனுக்கு சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். அதை புரிஞ்சிக்க தமிழ் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம தமிழ். எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. நம்ம சிபியோட காதுக்கு அதெல்லாம் கேட்கையா போது அவர் கேட்கல. அப்படியே அப்படியே பயங்கரமாக ஒரு அடியும் நம்ம தமிழை போடுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதே நேரத்தில் என்ன ஒரு டைலாக், நீ எப்போனாலும் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு தயாராகிரு, இந்த வீட்டை விட்டு ஜானுவே அவ கையால் உன்னை கழுத்தை குத்தி வெளியே தள்ள வைப்பேன், எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணமான உங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு அப்படியே கத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் அழுதுகிட்டே நம்ம ஜெயாவை பார்க்க ஓடுறாங்க. என்ன தமிழ், நீ சிபி தம்பியை பார்த்தியா, விஷயத்தெல்லாம் சொன்னியா, நான் உங்கள் அத்தை பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஏற்றுக்கிட்டாரா, உன்னை புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு எல்லாம் கேட்க நேரம் என்னம்மா நான் பதில் சொல்வேன், அங்கே நடந்தது ஒன்று நீ கேட்கறது ஒன்று, நான் என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாங்க. நம்ம அப்பாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னார். அதை விட கொடுமையாக ஒன்று சொன்னார் அப்படின்னு அந்த இடத்துல மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நம்ம ஜனகம்மா எப்போவும் நம்மளை கண்டுபிடிக்கலாம், அவர் போட்டு கொடுப்பாராம், நம்மளை கழுத்தை குத்தி அவங்க கையாலே வெளியே விரட்டி வைப்பாராம், நம்பிக்கை துரோகம் பண்ணின என் கண்ணு முன்னாடி ஜனகம்மா நிற்காத அப்படின்னு ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அம்மா நம்ம என்ன தப்பு செய்தோம், எதுக்குமா செய்யாத தப்புக்காக இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை பிரிஞ்சு எல்லாம் பிரிஞ்சு தனியால் வாழ்ந்து நீ எல்லாமே கஷ்டப்பட்டு வாழ்ந்தோமே, நம்ம அப்பாவும் நம்ம கூட இல்லை, ஆனால் அப்பாவை நம்ம கண்ணில் பட்டுட்டான்னா சிபிக்கு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பாக ஜெயிலுக்கு வேற பிடிச்சி அனுப்புவாராம். இதையெல்லாம் எப்படி தடுக்குது, அதுக்கெல்லாம் ஒரே வழி அப்பா செய்யலை, செய்தவங்கள பிடிக்கணும் தமிழ், அப்போ தான் இது கரெக்ட் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. வேறு யார் பண்ணியிருப்பா, எல்லாம் அந்த கணேசன் தான் பண்ணியிருப்பாரு. எல்லாம் மாமா படுக்கையா, ஆனால் அவளை சொத்து பத்து எல்லாம் அவர் ஆட்டையை போட்டுட்டு போகிறதுக்காண்டி கணேசன் தான் பண்ணியிருப்பாரு, இதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ நான் உண்மையை நிரூபிக்கணும், கணேசனும் தான் இதை பண்ணினாரு அப்படின்னு ப்ரூஃப் ஓடி காட்டுனா உங்கள் அப்பாவை கண்டிப்பாக மன்னிச்சு எல்லாரும் அவங்க செய்யாத தப்பு செய்யலையே அப்போ கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜெயராணி சொல்ல தமிழ் சரியாக சொன்னோமா, இதுதான் நம்மளுக்கு இனி இருக்க குறுகிய நாளில் நம்ம சிபி உண்மையை ஜானுக்கிட்ட போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிடு, இவங்க அப்பாவை நம்ம மாமாவின் நிலைமைக்கு நம்ம அப்பா காரணம் இல்லை அப்படின்னு உண்மையான குற்றவாளியை தோல் உரிச்சு நீ வெளியெடுக்கணும் தமிழ், இது என் மேலே சத்தியம், நான் போடுற ஆர்டரு, அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் அம்மா எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன், இப்போ நம்ம அழக்கூடாது, புத்தியை தீட்டி யார் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்கங்க நம்ம ஜெயராணியும் தமிழும். வணக்கம்.